ஆத்ம சக்தி அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். இந்த பதிவை பார்க்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த பதிவானது உங்கள் வாழ்க்கையை மாற்றம் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க. இறைவன் அருளால், இறைவன் அனுகூலத்தினால் உங்கள் வாழ்க்கையில் இந்த பதிவு பல மாற்றங்களை ஏற்படும். இறைவன் அனுகிரகம் இருந்தாலே இந்த பதிவு உங்கள் கண்ணுக்கு தென்படும், உங்களுக்கு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் வகையில் மாற்றம் ஏற்படும். இந்த பதிவானது கும்பராசிக்காரர்களுக்கான பதிவு. இந்த பதிவின் மூலமாக கும்பராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்பட்டு என்னென்ன பலன்கள் கிரகங்களால் ஏற்பட போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. ஏன்னா ஒரு பதிவை நாம் பதிவிடுறோன்ற பொழுது அந்த கிரகங்கள் எந்த மாதிரியான அமைப்பில் இருக்குதுன்னு நம்ம சொல்லும் பொழுது அதற்கு தகுந்தாற் போல உங்கள் செயல்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளும் பொழுது அதில் எந்தவித பாதிப்புகளும் இல்லாமல் முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடியதாக மாறிடும். எதுவுமே தெரியாமல் நம்ம ஒரு செயல் செய்யும் பொழுது அதில் நம்மளுக்கு அனுபவம் இல்லாமல் பிரச்சனைகளில் ஈடுபடும். ஆனால் இப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு தெளிவு கொடுக்கறது. இந்த பதிவின் மூலமாக உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்ச பிறகு நீங்கள் அதன்படி செயல்பட்டால் எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி அந்த பிரச்சனைக்குள்ளேயே போகாமல் வெளியே வந்துடலாம். ஏன்னா நேரம் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிட்டாலே, எந்தெந்த கிரகங்கள் எதை மாதிரியான மாற்றத்தை நமக்கு கொடுக்குதுன்னு தெரிஞ்சிட்டாலே நம்ம எல்லா விதத்திலும் சுதாரித்து கொண்டு எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம். இயல்பாகவே அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்தால் தாங்க எல்லா இடங்களையும் நம்மளும் தப்பிச்சு போக முடியும். சிலருக்கு அது தெரியாமல் தான் நிறைய இடங்கள்ல மாட்டிக்கிட்டு இருக்கிறது. சரியான அனுபவம் இல்லை, சரியான ஆலோசனை இல்லைன்ற பொழுது தான் நிறைய பிரச்சனைகளை நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா கும்பராசிக்கு எளிமையாக எல்லா இடங்களிலும் சாதகமான பலன் கிடைக்குதுங்க. எல்லா விதத்திலும் உங்களுக்கு சரியான அமைப்பில் இருக்குது. புதன் பகவானை பொறுத்தவரையிலும் இப்போ எப்படி இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா கலஸ்தரஸ்தானத்தில் இருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு அவர் இப்போ நகர்றார். புதன் பகவான் நகர்வதால் உங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் எந்த இடத்துல கவனமாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா உடல் ரீதியான பிரச்சனைகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலம் இதுதாங்க. ஏன்னா புதன் அந்த மாதிரி அமைப்பில் இருக்கும் பொழுது தேக ஆரோக்கியம் குறைபாடு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏற்கனவே நிறைய பிரச்சனையில் தாங்க இருக்கோம், உடம்புக்கு தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் நாங்கள் இருந்துக்கிட்டு இருக்கோம், இன்னும் மேலும் பிரச்சனைனா என்ன பண்ணுறதுன்னு பயப்படாதீங்க. நம்ம கவனத்தோடு தான் இருக்கணும், அவ்வளோதான். நம்ம இறைவன் மேலே பாரத்தை போட்டுட்டு நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும், கரெக்டாக ஃபுட் எடுத்துக்கணும், நைட்டில் நல்லா தூங்கணும், மாத்திரைலாம் கரெக்டாக வேலைக்கு எடுத்துக்கணும், சுகர் இருக்கா பிபி இருக்கான்னு கரெக்டாக செக் பண்ணிக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இது. இப்போ நேரம் இப்படி இருக்குங்க. புதன் பகவான் உங்கள் தேக ஆரோக்கியத்தை பார்த்துக்க சொல்கிறாருன்னு சொல்லும் பொழுது நீங்கள் இதில் எல்லாம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டம், அவ்வளோதான். அதுக்காக பயந்துக்கிட்டோ எனக்கு வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு நம்ம யோசிக்க வேணாம். சில விஷயங்களை நாம் முன்னேற்பாடோடு இருப்பது ரொம்ப விசேஷங்க. அதே போல் ஆலோசனை பண்ணி எதுவாக இருந்தாலும் செய்யுங்க. ஏன்னா புதன் பகவான் அந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து நமக்கு சரியான அமைப்பில் இல்லைன்னும் பொழுது சில விஷயங்கள் நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஒரு மறைவு மாதிரி தோணும், எல்லாமே பிளாங்க் ஆகக்கூடிய சூழ்நிலை. அதனால் நம்ம என்ன பண்ணோம், எந்த செயல் செய்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை நிச்சயமாக யோசித்து தாங்க ஆகணும். எடுத்த கவுத்தன் எந்த முடிவுகளையும் எடுக்காதீங்க. ஏற்கனவே நிறைய பாடுகளோடு தான் இருந்துக்கிட்டு இருக்கீங்க, ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா 7.5 சனியோட பாதிப்பு உங்களுக்கு கொஞ்சம் தாக்கத்தை அதிகமாக தான் ஏற்படுத்தியிருக்கு. என்னதான் உங்கள் ராசிநாதனாகவே இருந்தாலும் சில இடங்களில் நீங்கள் ஒரு கவலையோடையோ கஷ்டத்தோடையோ தான் இருந்துக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா புதன் பகவான் இப்படி இருக்கும் பொழுது எதுவாக இருந்தாலும் ஆலோசனை உங்களுக்கு சிறப்பு மிக்கதாக மாற்றி கொடுக்குதுங்க. பொன் பொருள் சேர்க்கை ஏற்படலை, ஆனால் இருக்கக்கூடியது போகாமல் பார்த்துக்கணும். புதன் பகவான் நல்ல இடத்துல இருந்தால் நமக்கு சேதாரம் இல்லாமல் பொன் பொருள் சேர்க்கையெல்லாம் ஏற்படும். இப்போ பார்த்தீங்கன்னா அவர் கொஞ்சம் அமைப்பு சரியில்லாத பொழுது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நகைகளோ பணங்களோ விரயமாவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அதை கொஞ்சம் கவனத்தோடு பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். புதன் பகவான் இப்படித்தான் உங்களுக்கு இந்த கொஞ்சம் காலத்திற்கு அப்படி தான் இருப்பார். இது நிரந்தரம் கிடையாது, இருந்தாலும் இந்த குறிப்பிட்ட காலங்கள் நாம் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கிறது நல்லது. செவ்வாய் பகவான் உங்களுக்கு அற்புதமான பலனை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க. தொழில் வளர்ச்சி எல்லாம் அமோகமாக இருக்குது. பொருளாதார ரீதியாக இருந்து வந்த தடைகள் சிக்கல்கள் எல்லாம் நீங்கிடுதுங்க. நிதி நிலைமை சீராக இருக்குது, நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டம். எல்லா விதத்திலும் மாறுதல்கள் உங்களுக்கு நல்லபடியாக இருக்குதுங்க. செவ்வாய் உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு. அதே போல் சொத்துக்கள் ஏதாவது வாங்கணும்னு ஏற்கனவே முடிவு பண்ணியிருந்தீங்கன்னா அதெல்லாம் இப்போ வாங்கிறதுக்கான காலம்.
என்னங்க 7.5 சனியில் பாதச்சனியில் இருக்க, இப்போ போய் நான் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் மாட்டிக்குவேனா? அப்படி கிடையாது. ஏற்கனவே திட்டமிடல் இருக்கும், அதுக்கு சரியான அமைப்பு போட்டு வச்சுருப்பீங்க இல்லைங்களா? அந்த அமைப்பிற்கு மட்டும் இப்போ செயல்பட்டால் போதும். கரெக்டாக வாங்கினீங்கன்னா அது உங்களுக்கு லாபகரமானதாக இருக்கும். ஏன்னா பாதச்சனியில் தான் இருக்கார், அதனால் உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் கிடையாது. தாண்டியாச்சு, ஓரளவுக்கு தாண்டியாச்சு. அதுவும் வக்கர பயிற்சியில் இருக்கார், அதுவும் திரும்பி ரிட்டர்ன் வரும்பொழுது ஒரு அளவுக்கு உங்களுக்கு எந்த பாதிப்புமே இல்லாமல் இருக்குங்க. ஏன்னா உங்கள் ராசிநாதன் பார்க்கும் பொழுது சனி பகவான் அந்த அளவுக்கு உங்களுக்கு பெரிய தொல்லைகளை இனி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. கும்பத்தை பொறுத்தவரையிலும் ஒரு நல்ல அமைப்பு தாங்க இருக்குது. வளர்ச்சி அமோகமாக இருக்கக்கூடிய காலம் இதுதாங்க. தொழில் போட்டியோ இல்லை தொழில் செய்ய முடியாமல் நீங்கள் சிக்கிக்கிட்டு இருந்த காலம் எல்லாம் சரியாக போயிடுங்க. தொழில் முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு பலன் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. இது நாள் வரைக்கும் போட்டி போட்டுட்டு இருந்தவங்க கூட இப்போ உங்களை விட்டு போகக்கூடிய சூழ்நிலை, அதாவது நீங்கள் தன்னிச்சை எல்லா இடத்துலையும் தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய சூழ்நிலையை இப்போ உங்களுக்கு செவ்வாய் பகவான் கொடுக்குறாரு. அதே போல் இரத்த பந்த உறவுகளிடையே இருந்து வந்த வாக்குவாதம், சண்டை, பிரச்சனை, கோபம் எல்லாம் சரியாயிடுங்க. ஓரளவுக்கு உங்களுக்கு உரியது உங்களுக்கு சேர்ந்துடும். அவங்க உங்களுடன் இணக்கமாக ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஓரளவுக்கு அவங்கெல்லாம் சேர்ந்து எல்லா இடத்துலையும் உங்களுக்கு பயணத்தை மேற்கொள்ள வேண்டிய நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். சூரிய பகவான் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க. உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கும். எல்லா விதத்திலும் எதிர்காலத்திற்காக என்னெல்லாம் செய்யலாம் நீங்கள் திட்டமிடல் வச்சுருக்கீங்களோ அது எல்லாம் நிறைவேற்றக்கூடிய காலம் சூரிய பகவான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறார். எல்லா விதத்திலும் உங்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படும், தைரியம் ஏற்படும், நிறைவான நம்பிக்கை கிடைக்கும், நிறைவாக இருக்க மாதிரியான எண்ணங்கள் ஏற்படும். எதை தொட்டாலும் சரியாக இருக்கும், கரெக்டாக வந்துடுவோம், நமக்கான பலன் கிடைச்சிருன்ற எதிர்கால நன்மைகள் அனைத்தும் கிடைக்கக்கூடிய அமைப்பை உங்களுக்கு சூரிய பகவான் கொடுக்குறார். ஏன்னா இப்படியெல்லாம் அமைஞ்சாதாங்க ஒரு மாற்றம் ஏற்படும். பிரச்சனையிலேயே இருந்துக்கிட்டு காலத்துக்கு இருக்க முடியாது. குறிப்பிட்ட காலங்களுக்கு பிறகு ஒரு மாற்றம் வரனா மற்ற கிரகங்கள் நமக்கு சப்போர்ட் பண்ணும், இயற்கையாக நடக்கும். இதுதாங்க இயற்கை. அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு பல மாற்றங்கள் ஏற்படுங்க. அதுவும் பிரபஞ்சங்கள் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுதான். நிறைய பேருக்கு பார்க்கும் பொழுது, கும்பராசிக்கு பார்க்கும் பொழுது ஒரு 3 மணியிலேருந்து 7 முழிப்பு வர மாதிரி ஒரு எண்ணங்கள் ஏற்படும். யாரோ கூப்பிடுறா போல, இறைவன் நம்மிடம் பேசுவது போலெல்லாம் தோணும். ஏன்னா பாதிப்புகள் யாருக்கெல்லாம் அதிகமாக இருந்துச்சோ அவங்க பக்கத்தெல்லாம் இறைவன் இருந்துக்கிட்டு இருக்காருங்க. அவர் தான் சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காரு உங்களை. இல்லைன்னா இயல்பாக நம்மளால் இயங்க முடியாது. அந்த இயல்பாக இயங்கிறதுக்கு யார் நமக்கு உறுதுணையாக இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இறைவன் மட்டும்தான். அது அவர் நேரடியாக வர முடியுமா? முடியாது. அப்போ அந்த பஞ்சபூதங்களில் ஒருவராக வருவாங்க. காற்றா வரலாம், தண்ணியாக வரலாம், ஏதோ ஒன்று உங்களிடம் ஒரு சில ஆலோசனைகளை உங்கள் காதுக்குள் யாரோ சொல்வது போலலாம் இருக்கும். உங்கள் மனசே அப்பப்போ மாறும். இதெல்லாம் இயல்பான ஒன்று தான். அதனால் கும்பராசியை பொறுத்தவரையிலும் எல்லா விதத்திலும் உங்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய காலத்தை இறைவன் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காருங்க. குரு பகவான் உங்களுக்கு தொழிலில் நல்ல ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாரு. இனி தொழிலில் பெரிய சிக்கல் இருக்காது. ஏற்கனவே நான் வேலையெல்லாம் விட்டுட்டேங்க, வேலை இல்லாமல் இருக்கிறேன்னு சொல்லக்கூடிய கும்பராசிக்கு உரிய வேலை கிடைக்கும். உங்களுக்கு ஏற்ற வேலை, மரியாதையாக, கௌரவமாக, அந்தஸ்தாக, உயர்வாக, எதுக்காக வேலையை விட்டீங்களோ அந்த பலனை அனுபவிப்பீங்க. அந்த எந்த பிடிக்காமல் விட்டுருக்கலாம், உங்களை அவமானப்படுத்தியிருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி உங்களுக்கு அந்த வேலை இல்லாமல் போயிருக்கும். ஆனால் அதை விட ஒரு பங்கு மேலான பணி தாங்க இப்போ கிடைக்கும். உங்களுக்கு உரிய பணி, மரியாதையான பணி, நியாயமான வேலைகள் உங்களுக்கு கிடைக்கும். இதன் மூலமாக மனசுக்குள்ளே இருந்து வந்த சங்கடமோ அவமானங்களோ துளி கூட இருக்காதுங்க. அப்படியே எல்லாம் போயிடும். நான் கரெக்டாக தான் இருந்திருக்காதான் எனக்கு ஒரு நல்லது நடக்குதுன்ற எண்ணங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சூழ்நிலையை குரு பகவான் கொடுக்குறார். சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு பார்த்தீங்கன்னா வளர்ச்சி இல்லாமல் அப்படியே ஸ்தம்பிச்சு போனவங்களா இருக்கக்கூடியவர்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா மாறுதல் ஏற்படும். முயற்சி எடுத்தீங்கன்னா முன்னேற்றம் தான். உங்களோட முயற்சிகள் எல்லாம் ஜெயிக்கக்கூடிய காலம் இதுதான். முயற்சி மட்டும் தளராமல், மனம் தளராமல் எடுக்கணுங்க. கடின உழைப்பு உங்களுக்கு காலத்திற்கும் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்குதுங்க. அதே போல் நீண்ட நாட்களாக நீங்கள் நினைத்து வைத்திருந்த சில கணிப்புகள் எல்லாம் இப்போ நடக்கும். திட்டமிடல் எல்லாம் நடக்கும். மனசுக்குள்ளே அந்த உறுதியோடு இத்தனை நாள் போராடிக்கிட்டு இருந்தீங்கல்ல, எனக்கு இதெல்லாம் கிடைக்கணும், இது வரைக்கும் நான் போராடிக்கிட்டே இருப்பேன். நீங்கள் போராடக்கூடிய அத்தனை கும்பராசிக்கும் இப்போ எல்லாமே அற்புதமாக கிடைச்சிருங்க. உங்களுக்கு உரியது உங்களை அடையக்கூடிய சூழ்நிலை இருக்குதுங்க. தொழிலில் முதலீடு போடலாமா அப்படின்னு கேட்கக்கூடிய கும்பராசிக்கு கையில் பொருளாதாரம் இருந்தால் போடுங்க. கடன் வாங்கி போட்டு நான் லாபம் எடுத்து அதை கரெக்ட் பண்ணிவிட்டு எனக்கானதை எடுத்துக்குவேன் நீங்கள் நினச்சிங்கன்னா அது வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நீங்கள் பாதச்சனையில் இருந்துக்கிட்டு இருக்கீங்க, அந்த நினப்பு இருக்கணும்.
இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உரிய பொருளாதாரம் இருந்தால், உங்கள் கையில் பணம் இருந்தால் நம்ம போட்டால் முன்னேறிடலான்ற நம்பிக்கையும் திட்டமிடலும் இருந்தால் செய்யுங்க. கடன் வாங்கி எப்பயும் செய்யாதீங்க. இது இன்னும் மேலும் மேலும் கடனை அதிகரிக்கத்தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய கடன் எல்லாம் தீரக்கூடிய காலத்தில் தான் இருக்கிறீங்க. படிப்படியாக கடனெல்லாம் குறைஞ்சிரும், வருமானம் ஏற்படும், பொருளாதார ரீதியாக இருந்து வந்த தடைகள் நீங்கிடும், சிக்கல் நீங்கிடும். உங்களுக்கு குறிப்பிட்ட இடத்துலேருந்து வர வேண்டியது எல்லாம் வரக்கூடிய சூழ்நிலை சாதகமாக இருக்குது. அதனால் யோசித்து சிந்தித்து செயல்படுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். தடால் புடால் முடிவு எடுக்காதீங்க. பின்னாடி பிரச்சனைகளை ஒரு அளவுக்கு மேலே சமாளிக்கும் பொழுது மன உளைச்சலும் மனக்கசப்பும் ஏற்படும். அது உங்களுக்கு ஒரு விரக்தியை கொடுத்துச்சுன்னா அடுத்த கட்ட நகர்வு உங்களால் நகர முடியாது. அதனால் முடிந்த வரையிலும் உங்களுக்கு உரியதை நீங்கள் சரியாக செய்யணும்னு நினச்சிங்கன்னா திட்டமிடல் கரெக்டாக இருக்கணுங்க. ஏன்னா கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் சனி தான் உங்களுக்கு ராசிநாதன். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் எப்பயுமே திட்டமிடல்லாம் கரெக்டாக தான் இருக்கும். கரெக்டாக கணிப்பீங்க. ஒரு விஷயத்த சொல்லணுன்னா கூட உங்ககிட்ட நீங்கள் கேட்குறத போல் அழகாக சொல்லுவீங்க. கரெக்டாக இதுதான் புட்டு வைக்கக்கூடியவர்கள் கும்பராசி. அதனால் இப்போ உங்களுக்காக நீங்கள் உங்களை ஆலோசனை பண்ணி செஞ்சீங்கன்னா இந்த காலம் உங்களுக்கு நல்ல அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குதுங்க. ராகுவின் தாக்கம் உங்களுக்கு நல்ல அமைப்பில் இருக்குதுங்க. கும்பராசியை பொறுத்த வரையிலும் தொழில் உங்களுக்கு சிறந்து விளங்குதுங்க ராகுவால். அதே போல் பொருளாதாரம் எங்கேருந்து வேணாலும் வரக்கூடிய சூழ்நிலை எதிர்பார்த்த இடங்களில் கிடைக்கும். இது நாள் வரைக்கும் போய் கேட்பீங்க, அவங்க தரேன்னு சொல்லுவாங்க, கடைசியில் கையை விரிச்சிருவாங்க இல்லைன்ட்டு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உரியதும் உங்களுக்கு சேர்ந்துடும். உங்களுக்கு உண்டான பொருளாதார மாற்றத்தை ராகு பகவான் கொடுக்குறாரு. மனசுக்குள்ளே நிறைய தைரியத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க. ஒன்று தாங்க வேணும். அந்த மனசுக்குள்ளே இருக்கிற ஆசைகள் கரெக்டாக தொழிலில் இருக்கணும், வளர்ச்சியில் இருக்கணும், குடும்ப ஒற்றுமையில் இருக்கணும், அந்த மாதிரிலாம் பார்த்துக்கணும். தேவையில்லாத ஆசைகளையோ எண்ணங்களையோ ஏற்படுத்தும் பொழுது அது உங்களுக்கு அவமானத்தை ஏற்படுத்திடும். சில சிக்கல்கள் வந்துடும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். யார்கிட்ட பேசினாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேசுங்க. இதனால் குடும்பத்தில் உங்களுக்கு கணவன் மனைவி இடையே ஒற்றுமை இல்லாமல் போவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா ராகுவால் சில அவமானங்கள் நடந்து தான் தீரும். ஒரு சில ராசிக்கு அவர் அதை மாதிரி கொடுத்துருவார், எண்ணத்தை ஏற்படுத்துவார். சாதாரணமாக பேசினா கூட வீண் பழி சேரக்கூடிய அமைப்பில் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கும். எதிர்பாலினத்தினரிடம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தாங்க நடந்துக்கணும். நீங்கள் ஏதாவது சாதாரணமாக பேசினா கூட அது உங்களுக்கு வீண் வம்புகளையோ வீண் வாக்குகளையோ ஏற்படுத்திடும். அது உங்கள் மனசுக்குள்ளே கஷ்டத்தை கொடுத்துரும், அவமானத்தை கொடுத்துரும், கரும்புள்ளியை ஏற்படுத்திடும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு 7 சனியாக பாதச்சனியில் இருக்கும் பொழுது ராகுவை தூண்டி விட்டுருவார். இப்படியெல்லாம் பண்ணிவிடு, இவங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சில நேரங்களில் அமைப்பு ஏற்படும். அதுக்கு நாம் இடம் கொடுக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. கொஞ்சம் கவனமாக இருங்க. நீங்கள் சாதாரணமாக பேசினா கூட மற்றவங்க பார்க்குறவங்க கண்ணுக்கு தப்பாக அது தெரியக்கூடிய அமைப்பாக போயிடும். கொஞ்சம் கவனம். அதே போல் தொழிலில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுதுங்க. இந்த மாற்றங்கள் எல்லாம் இது நாள் வரையிலும் சந்தித்து வந்த சவால்களை எல்லாம் எதிர்கொள்வீங்க. இந்த நாள் வரை எத்தனையோ பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க. தொழிலில் முன்னேற்றம் ஏற்பட விடாமல் எத்தனையோ பேர் உங்களுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தியிருப்பாங்க. அந்த பாதிப்புகளை எல்லாம் இப்போ தூக்கி போட்டு அந்த தவிடு பொடியாக மாற்றக்கூடிய காலம் இதுங்க. ராகு பகவான் அந்த மாதிரியான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாரு. இது நீண்ட கால வளர்ச்சிக்கு வழிவகுது. இப்போ நீங்கள் சரியாக அமைச்சிக்கினீங்கன்னா எதிர்காலத்துக்கும் சேர்த்து உங்களுக்கு நிறைய நன்மைகள் ஏற்படுதுங்க. கேது பகவானும் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. இப்போ ஒரு நல்ல தெளிவு கிடைக்கும், மன தைரியத்தையும் கொடுக்குறாரு. அதே போல் கேதுவால் என்னன்னு பார்த்தீங்கன்னா அரசாங்கத்தில் இருந்து கிடைக்க வேண்டிய சலுகைகள் கிடைக்கும். இதனால் வரைக்கும் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கரெக்டாக அரசாங்கத்தின் மூலமாக என்னெல்லாம் உங்களுக்கு பலன் கிடைக்கணுமோ அது அத்தனைக்கும் இப்போ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், முயற்சி பண்ணுங்கள். அத்தனையும் கிடைக்கக்கூடிய காலங்களாக இருக்குது. எளிமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பகைவரெலாம் உங்களை விட்டு போகக்கூடிய தொல்லை இல்லாமல் போயிடுவாங்க. பகை கிடையாது. யாரும் இனிமேல் உங்களை பகைச்சிக்க மாட்டாங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட பெரிய பிரச்சனைகளை சந்தித்த உங்களுக்கு இப்போ மாறுதல்கள் இருக்குதுங்க. கேது பகவான் அந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டில் கொடுக்குறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க. புதன் கிரகத்தால் மட்டும்தான் சில நேரங்களில் உங்களுக்கு தேவையில்லாத சங்கடங்கள் ஏற்படுத்து உடல் ரீதியான சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்குது. ராகு பகவான் நல்ல அமைப்பில் இருக்காருங்க. குரு பகவானும் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு. இது எல்லாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீண்ட கால லட்சியத்திற்கு உங்கள் வாழ்வாதாரத்தை மாற்றுதுங்க. நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் காலத்துக்கும் அது உங்களுக்கு பலன் தரக்கூடியதான அமைப்பில் இருக்குது. அதே போல் எல்லா சவால்களையும் இது நாள் வரைக்கும் சமாளித்து வந்த உங்களுக்கு இப்போ எல்லா கிரகங்களும் உதவுற மாதிரி சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. எல்லாமே தற்காலிக பிரச்சனைன்றதுல முடிவுக்கு வரணும்.
ஏன்னா எதுவும் நிரந்தரம் கிடையாது. உங்களுக்கு இப்போ ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட நிரந்தரம் கிடையாது. தற்காலிக பிரச்சனை, கொஞ்சம் காலம் மாறுச்சுன்னா எல்லாமே சரியாக போயிடும். இது ஒன்றே ஒன்று தாங்க, கடின உழைப்பை நீங்கள் போட்டால் மட்டும் போதும். உங்களோட எஃபெக்டை ஃபுல்லாக போட்டிங்கன்னா முழு பலன் கிடைக்கக்கூடியதாக இருக்குதுங்க. எதை செய்தாலும் நிறுத்தி நிதானமாக செய்யுங்க. பேசும் பொழுது கவனத்தோடு பேசுங்க. குடும்பத்தாரிடம் கொஞ்சம் அந்யோன்யமாக இருங்க. சில விஷயங்களை விட்டு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் விட்டு கொடுங்க. எந்த காலத்திலும் கும்பராசி கெட்டு போனதாக சரித்திரமே கிடையாது. என்ன சின்ன சின்ன பிரச்சனைகள் தற்காலிகமான பிரச்சனைகளாக இருக்குது, அதுவும் சரியாயிடும். எதிர்காலங்கள் உங்களுக்கு போற்றக்கூடியதாக இருக்குது. எல்லா வகையிலும் எல்லா காரணங்களும் உங்களுக்கு சுலபமான செயல்களுக்கு, ஈடுபாடுகளுக்கு, வெற்றிகளுக்கு உங்களுக்கு பக்கபலமாக இருக்குதுங்க. அதனால் இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் உங்களுக்கு இறைவன் அருளால் எல்லாமே சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குதுங்க. இதை நீங்கள் சரியாக முறையாக பயன்படுத்தி சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல் உங்கள் செயல்களை மாற்றிக்கிட்டிங்கன்னா எல்லா காலமும் உங்களுக்கு வெற்றி காலம்தாங்க. எல்லாம் வல்ல இறைவன் எல்லா புகழும், எல்லா செல்வங்களும், எல்லா நேர்மறை ஆற்றலும் உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இறைவனை பிரார்த்தனை பண்ணுறேங்க. ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.